எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்டா, நண்டு கறி தான் வைக்க போகிறோம். வாங்க நண்டு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நண்டு கறி செய்கிறதுக்கு தேவையான சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடாகிட்டு எங்களுக்கு நாங்கள் நண்டு கறி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் கறிக்கு வெட்டி வச்சுருக்க தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். அதோடு நாங்கள் கறிக்கு தேவையான பெருஞ்சீரகம் போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம். கறிக்கு தேவையான அளவு இப்போ நாங்கள் கறிக்கு போட்ட தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு வதங்கி வரும் வரையும் நாங்கள் அதை அவிய விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இந்த வெங்காயத்தில் கலர் எல்லாம் நல்லா மாறி வந்துட்டு தக்காளி வதங்கினோன்னா அந்த கலர் மாறிடும். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை கறியில் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். நாங்கள் நல்லா கலந்து விட்டோம். இனி நாங்கள் கறிக்கு தேவையான அளவு உப்பு கறித்தூள் சேர்த்துக்கொள்வோம். உங்களுக்கு தேவையான அளவு உரைப்பு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பு உரைப்பெல்லாம் சேர்த்தாச்சு. நீங்கள் இதை நல்லா கலந்து விடுவோம். கறியை நல்லா நாங்கள் கலந்து விட்டுட்டு நண்டு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி விடுவோம். நல்லா நண்டு அவிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு நண்டு நல்லா அவிஞ்சு கறி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துட்டு நண்டு நல்லா அவிஞ்சு நண்டு டேஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்து தண்ணியில் சேர்ந்துட்டுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் சேர்த்து வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டு திரும்ப ஒருக்கா மூடி போட்டு நல்லா மூடி விடுவோம். நல்லா தேங்காய் பால் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா திக்காகிற வரையும் விடுவோம். கொஞ்சம் உப்பு காணாது கொஞ்சம் உப்புன்னு சேர்த்துக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு கறி நல்லா கொதித்து நல்லா வற்றி ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதோட 2 முட்டை அடித்து வச்சுருக்கிறோம். அந்த அடித்து வச்ச முட்டையை ஒரு இடத்தை ஊற்றினா ஒரு இடத்தை இதாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறோம் கறிக்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். எல்லா இடமும் முட்டை சேர்கிற மாதிரி. நாங்கள் முட்டை சேர்த்ததால் கறி நல்ல திக்காக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. நண்டை சாப்பிடாமலே நாங்கள் அந்த நண்டு கிரேவியை எடுத்து சாப்பிடவே நல்லா இருக்கும். அந்த முட்டை டேஸ்ட் வந்து வேறு ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி நல்லா இருக்கும். அந்த முட்டையோட டேஸ்ட்டும் சேர்ந்து நண்டு சாப்பிடாதவர்கள் கூட நண்டு இந்த கறி சாப்பிடுவோம். நாங்கள் கடைசியில் கொஞ்சம் தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடி அடுப்பையும் ஆஃப் பண்ணி விடுவோம். அந்த ஹீட்லேயே கறி எங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க எங்களுக்கு கறி எப்படி ரெடி ஆகிட்டுண்டு பார்க்கவே ஆசையாக கிடக்கும். அந்த நண்டோடு சேர்ந்து அந்த முட்டையோட டேஸ்ட்டும் அந்த கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு இப்படி சாப்பிட்டு பாருங்கள். அந்த முட்டையோட கிரேவியோடையே நாங்கள் வடிவாக சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல்